ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசையர். இதை எழுதினவங்க டென்னிசி வில்லியம்ஸ். இந்த ப்ளே ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா December 3, 1947. இதோட செட்டிங் வந்து நியூ ஆர்லன்ஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ். இதோட பீரியட்னு பார்த்தோன்னா 1940s நடந்த ஒரு ப்ளே மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் மொத்தம் 11 சீன்ஸ் இருக்குது. இந்த ஸ்டோரி எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, ஒரு லேடி வந்து ரொம்ப வெல்த்தியான ஒரு ஃபேமிலியில் இருந்துட்டு அவங்கள நிறைய பேர் சீட் பண்ணதுக்கப்புறமா மென்னால் அவங்க எந்த அளவுக்கு சஃபர் ஆகுறாங்க, அவங்க எந்த மாதிரி அவங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, நார்மலாக லாயலாக இருந்த ஒரு விமன் வந்து எந்த மாதிரி அவங்க கேரக்டரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கன்னு, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கைவிட்டதுக்கப்புறமா, அவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவங்கள விட்டு போனதுக்கப்புறமா அவங்களோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. இதில் ஏன் ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசையர்னு கொடுத்துருக்காங்கன்னா, இதில் முக்கியமான கேரக்டராக இருக்கிற பிளான்ஷே அப்படின்றவங்க வந்து நிறைய ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்களோட கனவுகள், அவங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட டிசையர்னால் அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய கான்சிக்வன்சஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களோட அந்த டிசையர்னால் அவங்க எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு தான் இந்த என்டையர் ஸ்டோரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் பிளான்ஷே டுபாய்ஸ். இவங்க யாருன்னா, ஒரு 30 வயசு இருக்கிற ஒரு லேடி, மிசிசிப்பியில் லாரல்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க தான் இந்த ஸ்டோரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். நெக்ஸ்ட் கேரக்டர் ஸ்டெல்லா. ஸ்டெல்லா வந்து யாருன்னா, இந்த பிளான்ஷே இருக்காங்க இல்லையா, அவங்களோட தங்கச்சி. நெக்ஸ்ட்டு ஸ்டான்லின்றவங்க ஸ்டெல்லாவோட ஹஸ்பண்ட். அவங்க ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிற ஒரு கேரக்டர். ஸ்டெல்லாவை நல்லாவே பார்த்துப்பாரு, இருந்தாலும் சில சமயங்களில் ரூடாக பிஹேவ் பண்ணுற ஒரு கேரக்டராக இருப்பார். நெக்ஸ்ட்டு கேரக்டர் ஹெரால்டு மிட்சல். இவரை மிட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் யாருன்னா ஸ்டான்லியோட ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட்டு யுனைஸ் ஸ்டீவ். இவங்க 2 பேரும் இவங்க வீட்டுக்கு அப்ஸ்ட்ரெஸில், யாரோட வீட்டுக்குன்னா ஸ்டெல்லா அண்ட் ஸ்டான்லியோட அப்பார்ட்மெண்ட்டில், அவங்க அப்ஸ்ட்ரெஸில் இருக்கிற ஒரு நெய்பர்ஸ். நெக்ஸ்ட்டு மென்டல் அசைலமில் உள்ள டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. லாஸ்ட்டாக ஒரு மைனர் கேரக்டர், ஒரு யங் மேன் வந்து நியூஸ் பேப்பர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கலெக்ட் பண்ண வருவார். அவரும் ஒரு மைனர் கேரக்டர். ஸோ இவ்வளோ தான் கேரக்டர்ஸ். சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, பிளான்ஷே அப்படின்றவங்க ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்கூல்லேருந்து அவங்க லீவ் வாங்கிட்டு அவங்களோட தங்கச்சி வீடான நியூ ஆர்லன்ஸில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அதாவது ஸ்டெல்லாவோட வீட்டுக்கு வராங்க. அவங்க ஃபேமிலிக்குன்னு ப்ராப்பர்ட்டிஸ் இருந்திருக்கும், ஒரு மேன்ஷன் இருந்திருக்கும். அந்த மேன்ஷனை வந்து இவங்க இழந்துட்டதாகவும், இப்போ அவங்களுக்கு போகிறதுக்கு வேறு இடம் இல்லை அப்படின்னும், ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கு இவங்களுக்கு பணம் இல்லாததுனால அவங்க தங்கச்சை தேடி வந்ததாகவும் சொல்லுவாங்க. இங்கே ஸ்டெல்லா அண்ட் ஸ்டான்லி வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. நிறைய ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் தான் அங்கே இருப்பாங்க. ரொம்பவே நாய்ஸியாக இருக்கும், க்ரௌடடாக இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. பிளான்ஷே அங்கே வந்ததுமே ஸ்டான்லிக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஏன் அப்படின்னா, பிளான்ஷே எவ்வளோ நாள் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக மென்ஷன் பண்ணலை. ஆனால் அவங்களோட பேக்கேஜ் எல்லாம் பார்க்கும்போது லைஃப் லாங் இங்கேயே இருக்கணும் அப்படின்ற பிளானில் வந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்டெல்லா அவங்க அக்கா வந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக அவங்கள வெல்கம் பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் ஸ்டான்லி என்ன நினைக்கிறாருன்னா, இவ்வளோ நாள் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாமல் இருந்த சிஸ்டர் திடீர்னு ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பிளான்ஷே வந்து நம்மளோட என்சிஸ்ட்ரல் ஹோம் இருந்துச்சு இல்லையா, அந்த மேன்ஷன் வந்து இப்போ என் கையை விட்டு போயிடுச்சு, ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் இறந்ததுக்கப்புறமா எனக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஸ்டான்லி என்ன நினைக்கிறாருன்னா, இவங்க ஒரு வேளை ஸ்டெல்லாவை சீட் பண்ணுறாங்களோ, அவளும் அதில் ஷேர் கேட்பா அப்படின்றதுக்காக அது போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களோன்னு நினச்சி இவர் ஒரு டவுட்டோடையே அவங்கள பார்த்துட்ருப்பாரு. அவருக்கு டவுட் வந்துடுச்சுன்றது பிளான்ஷேக்கு தெரிஞ்சதும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து கடனுக்கு அடமானம் வச்சுருக்க மாதிரி அந்த மேன்ஷன் இப்போது இருக்குது, ஸோ என்னோட கையில் அது இல்லை அப்படின்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணுறாங்க. இருந்தாலுமே இவருக்கு டவுட் இருக்குது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த ஸ்கூல்லையும் லீவு சொல்லிட்டு வந்துட்டேன், ஏன்னா எனக்கு நர்வ்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, அதனால நான் லீவ் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ரொம்ப நாய்ஸியாக இருந்தாலும், ஒரு 2 ரூம்ஸ் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் தான் இருந்தாலும், பிளான்ஷேக்கு வேறு வழியே இல்லாததுனால அவங்க அங்கே தான் ஸ்டே பண்ணி ஆகணும். ஸோ அவங்களும் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட இருக்கிறாங்க. ஸ்டெல்லா அவங்க சிஸ்டரை நல்லாவே பார்த்துக்கிறாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட்க்கு தான் சுத்தமாக பிடிக்கல. பிளான்ஷே வந்த கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஸ்டெல்லா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டெல்லா அண்ட் ஸ்டான்லிக்குள்ளே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் தான் போயிட்டுருக்கும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸ்டான்லிக்கு வந்து பிளான்ஷே மேலே நிறைய டவுட் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாமலே அவங்களோட பாஸ்ட்டை பற்றியும் அவங்க இங்கே வந்ததுக்கான ரீசனை பற்றியும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஸ்டான்லி வந்து ரொம்பவே ஆர்வமாக அதை பற்றி தேடிட்டு இருப்பார். ஆக்சுவலாக ஸ்டான்லியோட ஃபேமிலியே ரொம்ப பாலிஷான ஒரு ஃபேமிலி அப்படின்றதுனால அந்த டிடெக்டிவ் ஒர்க் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இவர் பிளான்ச்சியை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே பிளான்ச்சியை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து ரொம்பவே பேடாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க நல்லா ட்ரிங்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிளான்ச்சி அப்படின்றவங்க ஒரு கெட்ட விமன் அப்படின்றதுல தான் இந்த என்டையர் ஸ்டோரியும் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஸ்டான்லியோட வீட்டில் எல்லாரும் போக்கர் கேம் வந்து விளாண்டுட்டு இருக்கிறாங்க. ஸ்டான்லி நல்லாவே குடிச்சிருக்கிறாரு. ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அவரோட வீட்டில் போக்கர் அப்படின்ற ஒரு கேம் வந்து விளாண்டுட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் பிளான்ச்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டான்லியை ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற ரேடியோவில் ரொம்ப சவுண்டாக சாங்ஸ் வச்சு இவங்க அதுக்கு டான்ஸ் பண்ணுற மாதிரியும் இவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரியும் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஸ்டான்லியோட ஃப்ரெண்டான மிச் அப்படின்றவர் அங்கே வந்திருப்பார். இவங்க 2 பேரும் மீட் பண்ண உடனே யார் 2 பேரும் மிச் அப்புறம் பிளான்ச்சி 2 பேரும் மீட் பண்ணதுமே அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ பிளான்ச்சி மிச்சை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டோட தான் நிறைய ஒர்க் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இது தெரிஞ்சுட்டு அவங்க ரேடியோலலாம் சவுண்டை ஜாஸ்தி வைக்கிறத பார்த்துட்டு ஸ்டான்லி ஆல்ரெடி ரொம்ப குடிச்சிருக்கிறாரு. ஸோ கோவத்தில் அந்த ரேடியோவை தூக்கி வெளியே வீசிடுறாரு. ஸோ அவர்கிட்ட சண்டை போட வர்ற பிளான்ச்சையும் அடிச்சிடுறாரு. இதை பார்த்த உடனே ஸ்டெல்லாவுக்கு பயமாயிடுச்சு. எங்கே சண்டை பெருசாயிருமோ அப்படின்னு சொல்லி அவங்க பயந்து ஸ்டெல்லாவும் பிளான்ச்சையும் அவங்களோட நெய்பர்ஸ் வீடு இருக்கு இல்லையா, யூனைஸ் அண்ட் ஸ்டீவ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஸ்டான்லிக்கு வந்து ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகணும். நம்ம ஒய்ஃபும் அங்கே போயிட்டாங்களே, அவங்களே நம்ம ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிவிட்டு ஸ்டெல்லா கிட்ட வந்து அழுது சாரி கேட்பார், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்டெல்லாவும் சரி ஓகேன்னு சொல்லி தெரியாமல் தான் பண்ணிட்டாருன்னு சொல்லி மன்னிச்சிருவாங்க. இப்போ 2 பேருமே சேர்ந்துருவாங்க. ஸ்டான்லியோட வீட்டுக்கு வெளியே மிச் வந்து பிளான்ச்சையை கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருப்பார். நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது அப்படின்னா பிளான்ச்சையும் ஸ்டெல்லாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பிளான்ச்சை என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏன் ஸ்டான்லியை கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும், அவன் இவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணுறான் இல்லையா, ஸோ நீ அவனை விட்டுரு, உனக்கு வந்து வேற ஒரு லைஃப் நான் பார்த்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இந்த நியூ ஆர்லாண்ட்லேருந்து தப்பிச்சு வெளியே போகிறதுக்கும் நீ வேற ஒரு மென்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் செப் ஹண்ட்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மளுக்கு, நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பிளான்ச்சே வந்து ஸ்டெல்லா கிட்ட சொல்கிறாங்க. இந்த ஸ்டெப் ஹண்ட் அப்படின்றவர் யாருன்னா இவங்களோட இமேஜினேஷனில் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி, அப்படி ஒரு கேரக்டரே இல்லை. இந்த பிளான்ச்சையே ஒரு இமேஜினேஷனில் இப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறதாவும் அந்த கேரக்டர் இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதாவும் சூன் அவங்க வந்து இவங்களை மேரேஜ் பண்ணிக்க போகிறதாவும் இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஸ்டெல்லா வந்து அக்கா ஏதோ காமெடி பண்ணுறா அப்படின்ற மாதிரி அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவள் சிரிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே பிளான்ச்சே வந்து சரி ஓகே அவள் இது சீரியஸாக எடுத்துக்கலான்னு சொல்லி டோட்டலாக பிரேக் ஆகிட்டு அவங்களும் அந்த டாப்பிக்கை விட்டுருவாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை ஸ்டான்லி வந்து மறைஞ்சிருந்து கேட்டிருப்பாரு. ஸோ இதை கேட்ட உடனே அவருக்கு இன்னும் கோபம் வரும். அவர் அங்கே வந்ததை பார்த்த உடனே பிளான்ச்சே வந்து அவர் ஏதோ டீஸ் பண்ணுற மாதிரி பேச்சை மாற்றுவாங்க. ஆனாலும் ஸ்டான்லி வந்து இவங்களை பற்றி எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும், அவங்களோட பாஸ்ட்டை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையில் இன்னும் தீவிரமாக இறங்குவார். ஒரு நாள் ஈவினிங் பிளான்ச்சே மட்டும் அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக இருப்பாங்க. ஒரு ஈவினிங் டைமில் மிச்சு வந்து இவங்களை கூட்டிகிட்டு போகணும், அவங்க டேட் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு போகணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் ஒரு டீனேஜ் பாய் வருவாங்க. எதுக்காகனா மணி கலெக்ட் பண்ணுறதுக்காக, நியூஸ் பேப்பருக்கு மணி கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு யங் பாய் அங்கே வருவார். அவரை பார்த்த உடனே பிளான்ச்சிக்கு வந்து அந்த டைமில் மணி எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக அவர்கிட்ட ஒரு லஸ்ஃபுல்லான கிஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதுலேயும் அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்பவே ஒஸ்ட்டாக தான் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா அந்த பாய் அங்கேருந்து போனதுக்கப்புறமா மிச் வருவார். இப்போ இவங்க மிச் கூட டேட்டுக்கு போயிடுவாங்க. இப்போது அந்த டேட்டுக்கு போயிருக்க இடத்துல மிச் கிட்ட பிளான்ச்சே அவங்களோட பாஸ்ட்டை பற்றி ரிவீல் பண்ணுவாங்க. என்னென்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆனதாகவும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்களை டிவோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அவர் வந்து ஒரு கை ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாகவும் ஹோமோசெக்ஷுவாலிட்டி அந்த ப்ராப்ளம் அவருக்கு இருந்ததுனால தான் நான் அவரை விட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி மிச் கிட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. என்னோடய லைஃப் வந்து ரொம்ப ட்ராஜடி, என்னை ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் ஏமாற்றிட்டாங்க, என்னோடய மேன்ஷனை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டான்லி வந்து இப்போது பிளான்ச்சியை பற்றின எல்லா நியூஸையும் கேதர் பண்ணிட்டார்.
சொல்லியிருப்பார். அந்த நியூஸ் எல்லாத்தையும் ஸ்டெல்லா கிட்டேயும் மிச் கிட்டேயும் தனித்தனியாக எல்லா சீக்ரெட்ஸையும் சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறமா 2 பேருக்குமே அவங்க மேலே இருந்த எல்லா நல்ல எண்ணமும் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். ஆனால் ஸ்டெல்லா இன்னமுமே அவங்களோட சிஸ்டர் அப்படின்றதுனால ஒரு சின்ன கன்சர்ன் அவங்க மேலே இருந்துகிட்டே இருக்கும். அவங்கள எப்போவும் டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்றதுலையும் ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. இப்போது அவர் என்ன மாதிரி சீக்ரெட்லாம் ரிவீல் பண்ணுவார் அப்படின்னா, அந்த மேன்ஷன் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுவும் ஃபஸ்ட்டு பொய்யா இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹோமோசெக்ஷுவாலிட்டியில் இருந்ததுனால தான் அவரை நான் விட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன ஆயிருக்கும்னா, அவரை இவங்க ரொம்பவே ஹார்ஷாக திட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டிப்ரெஷனில் அவர் சூசைட் பண்ணிட்டு தான் இறந்து போயிருப்பார். அவங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்றத சொல்லாமல் அவராகவே சூசைட் பண்ணிக்கிட்டதா சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவர் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ரீசனாக இருந்தவங்க இவங்களாக தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க ஸ்கூலில் இருந்து லீவ் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுவும் போய் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இவங்களோட ஸ்கூலில் இவங்களோட ஸ்டூடெண்ட்டோட இவங்க அஃபேரில் இருந்திருப்பாங்க. இது அந்த இன்ஸ்டிடியூஷன் ஹெட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்களை ஸ்கூல்லேருந்து வெளியே அனுப்பியிருப்பாங்க. இன்னொரு நியூஸ் என்னென்னா, ஒரு வஸ்டான இடத்துல இவங்க ஒர்க் பண்ணதாகவும் அங்கே டான்ஸராக இருந்ததாகவும் சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போனதுக்கப்புறமா இவங்க நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாகவும் ஸ்டான்லி எல்லார்கிட்டையும் சொல்லிடுவார். ஸோ இந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க மேலே உள்ள அந்த நல்ல அபிப்பிராயம் எல்லாம் மாறி அவங்கள ஒரு லையர் மாதிரி எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ மிச் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாத்தையும் கம்மி பண்ணிப்பாங்க. பிளான்ச்சியோட பர்த்டே பார்ட்டிக்காக டின்னர் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லாருக்காகவும் தான் ஸ்டெல்லா டின்னர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மிச் அந்த இடத்துக்கு வரமாட்டார். ஏன்னா மிச்சுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு இல்லையா, ஸோ அவர் அந்த இடத்துக்கு வரமாட்டார். இப்போது ஸ்டான்லி லாரலுக்கு போகிறதுக்கான ஒரு டிக்கெட்டை ரெடி பண்ணி அந்த டிக்கெட் கொண்டு பிளான்ச்சி கிட்ட கொடுத்து நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக லாரலுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு வழியே இல்லை, அங்கே போனாலும் யாரும் இல்லை, எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சாலுமே நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பார். பெரிய சண்டை நடக்கும். அந்த சண்டையில் ஸ்டெல்லாவுக்கு லேபர் பெயின் வந்துடும். அதனால அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போது ஸ்டெல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டைமில் பிளான்ச்சி மட்டும் வீட்டில் தனியாக இருப்பாங்க. அப்போ அவங்க நிறைய ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இமேஜினேஷனில் ஒரு கேரக்டர் இருக்கார் இல்லையா, அந்த கேரக்டர் இவங்களை தேடி வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையிலையும் இருப்பாங்க. அதனால இவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது மிச் அந்த இடத்துக்கு ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அவர் அங்கே வந்ததும் பிளான்ச்சி அவர்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அவங்க நல்லவங்க அப்படின்றதையும் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறதையும் பற்றி சொல்லணும்னு நினப்பாங்க. ஆனால் இவருக்கு அவங்கள பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சிட்டதுனால அவர் அவங்கள ரொம்பவே கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்கள செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு இன்னும் ஹர்ட் ஆயிரும். இவர் ரொம்ப நல்லவருன்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. அந்த மிச்சுமே நம்மக்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சேவ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஃபயர்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஸ்ட்ரேஞ்சர்ஸோட இந்த மிச்சும் சேர்ந்து வெளியே போயிடுவாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்டான்லி வராரு. பிளான்ச்சி இப்போ நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அதே இடத்துல இருக்கிறாங்க. ஸ்டான்லி இவங்கள பார்த்ததும் பெரிய ஆர்குமெண்ட் நடக்குது. ஸ்டான்லியும் பிளான்ச்சியை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு, செடியூஸ் பண்ணிடுறாரு. ஆனால் அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. ஸ்டான்லி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அப்படின்றதுனால அவங்களால எஸ்கேப் ஆகி அந்த இடத்துல இருந்து ஓட முடியல. நெக்ஸ்ட் டே ஸ்டான்லிக்கு குழந்தை பிறந்துடும். ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ்க்கு மத்தியிலையும் அவங்களோட குழந்தைய நினச்சி எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. பிளான்ச்சி அவங்களுக்கு இப்படிலாம் நடந்துச்சு, ஸ்டான்லி இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி ஸ்டெல்லா கிட்ட சொன்னாலும் ஸ்டெல்லா அதை பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் மேலே அவங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கும். இன்னொரு பக்கம் பிளான்ச்சியை பற்றின பாஸ்ட்டை அவங்க கேட்டதுக்கப்புறமா இதுவும் பொய்யா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இப்போ சில வீக்ஸ்க்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிளான்ச்சியோட பேக்ஸ் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. பிளான்ச்சி இப்போ மென்டல் அசைலமுக்கு போக போகிறாங்க. அவங்களோட இமேஜினேஷனில் ஒரு கேரக்டர் இருக்கிறதாவும் நிறைய பொய் சொல்கிறதுனாலையும் அவங்கள மென்டல் அசைலமில் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இப்போது அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக தான் ரெடி ஆகிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாளும் நான் ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தேன், இனிமேலும் இந்த டாக்டர்ஸோட ஹெல்ப்போட நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ ஒரு டாக்டரும் நர்ஸும் வராங்க. இவங்களை தரவாக செக் பண்ணிவிட்டு நாங்கள் இவங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. மிச் தூரத்தில் இருந்து அவங்கள பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவளோட ட்ராஜடி எல்லாமே அவருக்கு தெரியும். ஒரு பக்கம் அவருக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவர் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. இன்னொரு பக்கம் ஸ்டெல்லா ஸ்டான்லியோட தோளில் சாஞ்சிட்டு அழுகுறாங்க. ஏன்னா அவங்க அக்கா இப்போ மென்டல் அசைலமுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.